உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் 25. உங்கள் தொழில் அடுத்த நிலைக்கு முன்னேற 2026 ஆண்டு விளம்பர காலண்டர்கள் அச்சடிக்க ஸ்ரீ அபிநயா காலண்டர்ஸ் காமாட்சி ஜோசியர் திரு கும்பகோணம். செல் 9788145092. இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் 31 பேர் தாயகம் திரும்புவதில் சிக்கல். தங்களை மீட்க கோரி சோகத்துடன் அவர்கள் உறவினர்களுக்கு அனுப்பியுள்ள வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் 3ஆம் தேதியில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டம் நம்பியார் நகர் மற்றும் அக்கரைப்பேட்டையை சேர்ந்த 31 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்தனர். இந்த நிலையில் இலங்கை யாழ்ப்பாணம் சிறையில் வாடிய 31 மீனவர்களையும் இலங்கை பருத்தித்துறை நீதிமன்றம் கடந்த 17ஆம் தேதி விடுதலை செய்தது. இதை அடுத்து நாகை மீனவர்கள் 31 பேரும் விரைவில் இலங்கை முகாமில் இருந்து நாடு திரும்புவர் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்கள் தற்போது வரை இலங்கையில் இருந்து இந்தியா அழைத்து வரப்படவில்லை. இதனால் நாகை மீனவர்கள் குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்தனர். இந்த நிலையில் எங்களை மீட்டுக் கொண்டு வர இந்திய தூதரகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி நாகை மீனவர்கள் இலங்கையில் இருந்தபடி வீடியோ பதிவுகளை நாகையில் உள்ள உறவினர்களுக்கு அனுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோ பதிவுகளில் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டு தற்போது வரை இலங்கை தூதரகத்திற்கு சொந்தமான இடத்தில் தங்கியுள்ளோம். 2 வாரங்களுக்கு மேலாகிறது. அதிக நாட்கள் இங்கு கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வருகிறோம். பலருக்கும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிரமப்பட்டு வருகின்றனர். எங்களை மீட்டு சொந்த ஊர் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சோகத்துடன் வீடியோ வெளியிட்டுள்ளனர். குடும்பம் அங்கே இந்தியாவில் வாழும். நாங்கள் போய் போன 3 நாளைக்கு முன்னாடி இப்போ கலெக்டரையும் பண்ணி கொடுத்தாச்சு. கலெக்டரையும் பார்த்துட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமெல்லாம் இந்தியா வந்துடுவாங்க, வெள்ளிக்கிழமெல்லாம் இந்தியா வந்துடுவாங்கன்னு கலெக்டர் சொல்லியிருக்காரு. ஏடிஜேடி போய் பார்த்துருக்காங்க. ஏடிபிசிஎஸ்ல அவங்களும் கண்டிப்பாக வந்துருவாங்க நீங்கள் போங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க. இந்திய தூதரகத்தில் உள்ள ஆபீசர் லேடி ஒருத்தவங்க போன் எடுத்து இந்த மாதிரி இன்னும் ஒன் வீக் ஆகும் சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க. இப்பதான் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, 1 வீக் ஆகும், 1 வாரம் ஆகும் சொல்றாங்க. 1 வாரத்துல ப்ராசஸ் பார்க்கணும் தான் சொல்லிக்கிறாங்க. கன்ஃபார்மா சொல்லல. இப்ப அதுக்கு பிறகு எத்தனை வாரம் ஆகலாம். அப்ப இங்க எங்களோட நிலைமை பாருங்க, உட்கார முடியாது, தூங்க முடியல, சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடு கிடையாது. எம்எஸ்சி வர சொன்னாக்கா எம்எஸ்சி போன் எடுக்க மாட்டேன் இங்க உள்ள ஆபீசர் சொல்றாங்க. எத்தனை வாட்டியும் போன் பண்ணி கேட்டோம், எத்தனை வாட்டியும் நாங்களும் போய் கேட்டோம் போனோம். ஆனா அங்க உள்ள ஆபீசர் சொல்றாரு எம்எஸ்சி போன் எடுக்க மாட்டேன் இதே பதில் தான். இன்னைக்கு நம்பர் கிடைச்சி நாங்க போன் பண்ணி கேட்டா எங்களுக்கு இந்த பதில் சொல்றாங்க. இப்படியே